தன் அண்ணனின் இழப்பிற்கு பிறகு சமூக பணியே முதற்பணி என்று தன் இயக்குனர் கனவை திறந்துவிட்டு சமூக பணியில் நுழைந்தவர்தான் இந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்ற இளைஞன். 34 வயது ஆகும் இந்த இளைஞன் இயற்கையை பாதுகாக்கவும் காட்டை மீட்டெடுப்பதற்காகவும் பயணித்துக் கொண்டே இருக்கிறார். இவர் எடுத்த முயற்சிகளில் முக்கியமாக வேலூர் மாவட்டத்தில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களை மீட்டு அதை எடுத்துக்காட்டாக காடாக மாற்றி இன்று வளர்த்து மிக பெரிய ஒரு பூங்கா போல் காட்சியளிக்க வைத்துள்ளார். ஆம், காடு வளர்த்த பிறகு 50ற்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து செல்கின்றன. அதுவே அவரின் மிகப்பெரிய விருதாகவும் கவனித்து வருகிறார். இக்காட்டை சுற்றி 50ற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்று பயனடைந்துள்ளனர். ஆம், காடை பாதுகாக்க வேண்டும் என்று தலைமைச் செயலகத்துக்கு புறப்பட்ட இவரை தடுத்து நிறுத்திய அதே தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டின் சிறந்த இளைஞன் என்ற விருதினை முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் பெற்றுள்ளார். அது மட்டுமல்ல, ஆனந்த விகடனின் பசுமை நாயகன் விருது, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கிரீன் சாம்பியன் விருது என மரம் நடுதல், காடு வளர்ப்பு என தனது பணியை விரித்துக் கொண்டே சென்றிருக்கிறார் இந்த இளைஞன் ஸ்ரீகாந்த் என்பவர். ஸ்ரீகாந்த் தனது வாழ்நாள் முழுவதும் காடு வளர்த்து மரங்களை பாதுகாத்து மனிதத்தை போற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு செல்வதாலோ என்னவோ இன்று தமிழ்நாடு தன்னார்வலர்கள் சேவை செம்மல் விருது 2024 வேலூர் மாவட்டத்திற்கான விருதினை திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறது.